Good afternoon, students. Today we are going to discuss a new topic on land resources. Previous sessions எல்லாம் படிச்சிட்டீங்களா students? Okay. Here we are going to discuss the land resource. Land அப்படின்னா என்ன? எர்த் க்ரஸ்டுடைய அப்பர் லேயர், அதாவது பூமியுடைய மேற்பகுதி தான் என்னது? லேண்ட். இது என்னன்னு சொல்லலாம்? லித்தோஸ்பியர். இன் ஒன் வேர்டில் வரும். லேண்ட் இருக்கக்கூடிய லேயர் என்னது? லித்தோஸ்பியர். இதில் என்னென்ன இருக்குது? வாட்டர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் சிஸ்டம் ப்ரொவைடிங். நம்ம ஒரு மனுஷங்க உயிர் வாழ்கிறதுக்கு லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே, அதாவது லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிறதுக்கு தேவையான சப்போர்ட்ஸ், வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னது? இந்த லேண்ட். லேண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஓப்பன் சிஸ்டம். ஓகே. நெக்ஸ்ட், லேண்ட் வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி. லேண்டுங்கிறது என்னது? ரினியூவபிள் ரிசோர்ஸ். நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டுங்கிறது ஹோம் ஆஃப் மேன். பிளான்ட் என்ன பண்ணும்? லேண்டில் நல்ல மண்ணுக்குள்ளாடி வேரை விட்டு அந்த வேர் மூலமாக அதோடைய ஃபுட்டை சேகரிக்கும். எப்படி ஃபுட்டை சேகரிக்கும்? லேண்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், வாட்டர் இது எல்லாமே அந்த ரூட்டு தான் என்ன பண்ணும்? சக் பண்ணி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அதர் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. காட் இட்? நெக்ஸ்ட், லேண்ட் ப்ரொவைட்ஸ் ஷெல்டர் ஃபார் ஆல் லேண்ட் அனிமல்ஸ். நாட் ஒன்லி லேண்ட் அனிமல்ஸ், ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. தங்குறதுக்கு இடம் கொடுக்குது. நெக்ஸ்ட், ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ், ரிவர்ஸ், பிளைன்ஸ் இதெல்லாமே எங்கே இருக்குது? லேண்டில் இருக்குது. அக்ரிகல்ச்சரும் லேண்டில் தான் பண்ணுறோம். மினரல்ஸும் லேண்ட்லேருந்து தான் கிடைக்குது. இனி இந்த லேண்ட் வந்து டீக்ரேட் ஆகுது. எப்படி டீக்ரேட் ஆகுது? டீக்ரேடுன்னா அதோடைய தன்மை கெட்டு போகுது. அதோடைய எதனால கெட்டு போகுது? லேண்ட் டீக்ரேஷன் இஸ் த லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். உரத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா லேண்ட் வந்து டீக்ரேட் ஆகும். இட் இஸ் த டிட்டோரியேஷன் ஆஃப் த சாயில். நெக்ஸ்ட், காசஸ் ஆஃப் எதனால இந்த லேண்ட் டீக்ரேட் ஆகுது? எதனால? அன்கண்ட்ரோல்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு. அளவுக்கு அதிகமாக ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைட்ஸும் அக்ரிகல்ச்சரல் லேண்டில் போடுறதுனாலையும், ரிப்பீட்டட் க்ராப்பிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், திரும்ப திரும்ப சேம் க்ராப்பையே போடுறதுனாலையும், அதாவது இப்போ நெல் போட்டாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக எப்போவுமே நெல்லே போட்டுட்டு இருந்தால் அதனுடைய ஃபர்டிலிட்டி போயிடும். ஸோ மாற்றி போடணும். 2 டைம் நெல் போட்டுட்டாங்கன்னா 2 டைம் வாழை வைக்கலாம். 2 டைம் வாழை வச்சுட்டாங்கன்னா அப்புறமா வேறு ஏதாவது க்ராப்ஸ் வைக்கலாம். இப்படி மாற்றி சைக்ளிக் ஆர்டரில் போடணும். அப்போ தான் அந்த லேண்டுடைய சத்து ஃபர்டிலிட்டி ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் ஹையர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அன்கண்ட்ரோல்டு மைனிங், அளவுக்கு அதிகமாக பாறைகள் தோன்றுறது, மண் தோன்றுறது, அர்பனைசேஷன், டவுன்ஷிப் ஆகிறது, டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறதுனால, சாயில் எரோஷன், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், வாட்டர் லாகிங், சாலினேஷன் இதெல்லாமே லேண்ட் டீக்ரேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இனி இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ்? லேண்ட் டீக்ரேட் ஆகிறதுனால லேண்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ், இன்க்ரீஸிங் இன் வாட்டர் லாகிங், salinity, alkalinity, acidity ஆஃப் த சாயில். நெக்ஸ்ட், லாஸ் ஆஃப் பயோடிவர்சிட்டி. பயோடிவர்சிட்டினா என்னங்கிறத 3rd யூனிட்டில் படிப்போம். காட் இட்? நெக்ஸ்ட், லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் என்ன? லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் நிலச்சரிவு தான் லேண்ட்ஸ்லைட்ஸு. டவுன்வர்ட் ஃப்ளோயிங் ஆஃப் ராக் மாஸ். டவுன்வர்ட் ஃப்ளோயிங். லேண்ட்ஸ்லைட் இஸ் த downward flowing of rock mass, earth mass, mud mass, snow mass from elevatedனா உயர்ந்த இடத்துலேருந்து ஸ்லோப்பு வழியாக அப்படியே நிலம் சரிஞ்சு வர்றது தான் என்னது? லேண்ட்ஸ்லைட். இட் இஸ் காமன்லி கால்டு ராக் ஸ்லைட் ஆர் ராக் ஃபால்ஸ். ஐஸ் பிளாக்ஸும் என்ன ஆகுது? ஸ்லைட் ஆகுது. அதுக்கு பேர் தான் அவலாஞ்சஸ். லேண்ட்ஸ்லைடில் 2 டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்னொன்று மேன் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ். நேச்சுரல் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் இயற்கையாகவே நிலச்சரிகிறது. மேன் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ்னால்
மனிதர்கள் மூலமாக மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களால் அது வந்து நிலச்சரிவு ஏற்படுறது. ஃபஸ்ட் நேச்சுரல் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னா எர்த்குவேக், வைப்ரேஷன்ஸ், வல்கனோஸ், சுனாமி, ஸ்டார்ம்ஸ், ரெயின்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்லைட்ஸ். மேன் இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் மேன் இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி சச் அஸ் மைனிங். மைனிங்னா அளவுக்கு அதிகமாக பாறைகள் தோன்றதுனாலையும் லேயிங் ஆஃப் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாற்கர சாலைகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல காடுகளை அழித்தாங்க, மரத்தை அழித்தாங்க. நம்ம பார்வதிபுரத்தை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பார்வதிபுரம் முன்னாடி ஃபுல்லுமே எப்படி இருந்துச்சு, அந்த பார்வதிபுரம் பஸ் ஸ்டாண்டு அவ்வளவுமே ட்ரீஸாக கவர் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறதுனால அந்த பிளேஸே என்ன ஆகிட்டு டெசர்ட் ஏரியா மாதிரி அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ லேயிங் ஆஃப் ரோட்ஸ், construction of buildings, construction of dams, etc. இதுதான் man induced landslides. Got it? Next, இதனால ஏற்படும் விளைவுகள், impacts of landslides. Landslide cause the following ill effects. What are the ill effects caused by landslides? Sliding of large rocks and large land masses results in the killing of humans. Killing of humans and animals trapped in the falling rocks and debris. Next, destruction of trees, blocking of roads and railway lines, blocking of channels and rivers, flooding due to landslide, blocking in canals and rivers. Landslide in rivers causes blocking of water and submergence of upstream lands, turbidity of river water, damage of river system, submergence of houses. நெக்ஸ்ட் சாயில் இரோஷன். சாயில் இரோஷன் என்னது, சாயிலுடைய மேற்பரப்பு, மண்ணுடைய மேற்பரப்பு தண்ணியிலேயே அரிச்சு கொண்டு போகிறது. இது எதுனாலலாம் நடக்கும், தண்ணியினால் நடக்கும், காற்று அளவுக்கு அதிகமாக வீசும்போது நடக்கும், கிளேஷியர்ஸ் அதாவது பனிக்கட்டிகள்னால நடக்கும். த ரிமூவல் ஆஃப் த டாப் லேயர் ஆஃப் த சாயில் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ் பை வாட்டர், விண்ட் அண்ட் கிளாஷியர்ஸ் இஸ் கால்டு சாயில் இரோஷன். இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 types. வாட் ஆர் தே? ஜியாலஜிக்கல் எரோஷன், accelerated erosion. இப்போ ஜியாலஜிக்கல் எரோஷன் அப்படின்னா இது எது மூலமாக நடக்குது, நேச்சுரல் ஏஜென்சிஸ் மூலமாக நடக்குது. எப்படி? காற்றுனால, வாட்டர்னால, கிளாஷியர்ஸ்னால, எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசத்துடைய சப்போர்ட் இல்லாமல் தானாக நடக்கக்கூடியது தான் என்னது, இந்த ஜியாலஜிக்கல் எரோஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் கட்டிங், forestries, cultural operations, construction of roads and building, etc. இதெல்லாம் வந்து accelerated erosion. Accelerates the speed of, சீக்கிரமாக இப்படி நம்ம மரங்களை வெட்டுறதுனால, ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன ஆகுது, அந்த தண்ணியெல்லாம் அரைச்சிட்டு போகுது. நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் சாயில் erosion. எதனால இந்த சாயில் erosion வருது? லேண்ட்ஸ்லைட்ஸ், ரெயின், ஃப்ளட், சைக்ளோன், ஃபாரஸ்ட் ஃபயர், ஃபால்ட்டி கல்டிவேஷன், டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ், விண்ட், கல்டிவபிள் லேண்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் erosion. 4 types இருக்குது. வாட்டர் erosion, wind erosion, landslides erosion, deforestation and overgrazing. வாட்டர் erosionனா நீ தண்ணியினால் தண்ணி ஓடும்போது தண்ணி கூடயே அந்த சாயிலுடைய லேண்டுடைய மேற்பரப்பும் சேர்ந்து போகிறது தான் வாட்டர் erosion. விண்ட் erosionனா காற்றடிக்கும்போது, பயங்கரமான காற்றடிக்கும்போது மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் புழுதியாக என்ன ஆகுது, கிளம்பி போகுது. லேண்ட்ஸ்லைட் லேண்ட்ஸ்லைடுனா நிலச்சரிவுனால. லேண்ட்ஸ்லைட் இஸ் த ஸ்லிப் ஆஃப் த சாயில் ஃப்ரம் த ஸ்லோப். இட் இஸ் டியூ டு ஓவர் வெயிட் காஸ்ட் பை ரெயின். மழை பெய்யும்போது அந்த மண்ணெல்லாம் வந்து ரொம்ப மெலிதாகி ரொம்ப இலகி ஈஸியாக என்ன ஆகுது, சரியுது. நெக்ஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஓவர் கிரேசிங். டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிக்கிறதுனாலையும் ஆடு மாடுகள் அளவுக்கு அதிகமாக ஆடு மாடுகளுக்காக புல் அறுத்து கொண்டு போகிறதுனாலையும். இப்போ ஒரு மண் தரை இருக்கிறதுல சைடில் புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த புல்லுடைய வேரெல்லாம் என்ன பண்ணிக்கும், அந்த மண் அரிச்சு போகாமல் தடுத்து நிறுத்திக்கும். ஆனால் அந்த புல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஈஸியாக என்ன ஆகிடும், மூவ் ஆகி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிடும்.
Effects of soil erosion. Because of the removal of top fertile soil, the soil fertility is reduced. Erosion leads to silting of reservations, deposition of sand and grave in agricultural land, destruction of croplands, water absorbing capacity of the soil becomes low, heavy erosion leads to the development of desert condition in the area, productivity and biodiversity of the ecosystem became very low. Next, desertification. What is meant by desertification? Desertification means அதாவது நம்ம வந்து பாலைவனமாக்குறது லேண்டில். இப்போ டிசர்டிஃபிகேஷன் அப்படின்னா சாயிலுடைய சத்துத்தன்மையை குறைக்கிறது தான் என்னது டிசர்டிஃபிகேஷன். Desertification is the degradation of arid and semi-arid and lands into the desert. It is a process of land degradation and land destruction. அப்போ இந்த ஆரிட் தரிசு நிலம் இது எல்லாத்தையும் அது இந்த மாதிரிலாம் மாறும்போது லேண்டுடைய ஃபர்டிலிட்டி எல்லாமே என்ன ஆகுது, குறையுது. இதுதான் லேண்டு டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. இந்த லேண்ட் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி இல்லாத லேண்ட், சாயில் இருக்கக்கூடிய லேண்ட் வந்து என்ன ஆகாது, கல்டிவேஷனுக்கு விவசாயத்துக்கு பயன்படாது. நெக்ஸ்ட், காசஸ் ஆஃப் டிசர்டிஃபிகேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Okay, while asking question like what is meant by or explain desertification அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டிசர்டிஃபிகேஷன் எழுதணும், காசஸ் ஆஃப் டிசர்டிஃபிகேஷன் எழுதணும், இம்பேக்ட்ஸ் ஆஃப் டிசர்டிஃபிகேஷன் எழுதணும். ஓகே, காசஸ் ஆஃப் டிசர்டிஃபிகேஷன்னா எதனால இந்த டிசர்டிஃபிகேஷன் ஆகுது, பாலைவனமாக எதனால ஆகுது? வெரி லோ ரெயின்ஃபால், ஃபெயிலியர் ஆஃப் மன்சூன், ட்ரை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ட்ரவுட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ், சிவியர் சாயில் erosion, depletion of groundwater, salination of land, complete loss of vegetation, overgrazing, overutilization of forest cover, destruction of forest, mining, quarrying. These are all the things caused for desertification. Next, impacts of desertification. What are the impacts of desertification? Loss of biodiversity, loss of vegetation, loss of productivity, loss of employment opportunity and migration of people. People வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த பிளேஸில் யாருமே இல்லைன்னா அதில் கல்டிவேஷனோ எதுவுமே நடக்காது. ஸோ அந்த இடம் வந்து அப்படியே பாலைவனமாக ஆகிடும். ஓகே, ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்த செஷனில் நாம் செகண்ட் யூனிட் பார்ப்போம். ஓகேவா? Okay. Thank you, students.